விஷ்ணுபிரியா. நான் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் இருந்து வருகிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பொழிந்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் எண்ணெய் கூட சிந்து பாட வைக்கும் பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பயின்ற நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இது ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு புரட்சி, இது ஒரு சமுதாயத்தின் விழிப்புணர்வின் குரல். நான் எடுத்த தலைப்போ பெண்கள் அதிகாரம் அடைதல். பெண்கள் அதிகாரம் அடைதல் என்பது ஒரு பெண்ணுக்கு உரிமை தருவது மட்டுமல்ல, அது அவளுடைய கனவுகளை பறக்க விடுவதற்கான சுதந்திரம். இந்தியாவின் வரலாற்றில் பல வீரமங்கைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதில் சிலரை நான் கூற விரும்புகிறேன். ராணி வேலுநாச்சி, ஜான்சி ராணி, இந்திரா காந்தி, அன்னை தெரசா போன்ற ஒவ்வொருவரும் அவர்களது துறையில் புரட்சி செய்தவர்கள். அவர்கள் ஏன் புரட்சி செய்ய வேண்டும்? அவர்கள் சாதிக்க வேண்டிய நிலை ஏன் வந்தது? எப்போதாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஏனென்றால் பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கப்படவில்லை. பெண்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற முத்திரை கொத்தும் இச்சமுதாயத்திற்கு பெண்களாலும் எல்லாமே முடியும், பெண்களும் சாதித்து காட்டுவார்கள். இந்த எல்லையை மட்டுமல்ல, எந்த எல்லையையும் தாண்டும் சக்தி பெண்களிடம் தான் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டியவர்களோ பலர். அதில் ஒரு சிலரை நான் கூற விரும்புகிறேன். மலாலா யூசப்சாய் கல்வி என்பது பெண்ணுக்கு உரிமை என்று சத்தமாக கூறியவர். அவருக்கு எதிராக இருப்பவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள் என்றால் அவள் எடுத்த ஆயுதமோ ஓர் புத்தகம், அவள் எடுத்த ஆயுதமோ ஓர் புத்தகம். மேரி கோம், நான் அம்மா ஆனாலும் சாம்பியன் என்ற உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை உயர்த்தியவர். சுதா மூர்த்தி ஒரு பெண் நிர்வாகியாக மட்டுமல்லாமல் ஒரு பெண் எழுத்தாளராகவும் மக்கள் சேவைக்குரிய முன்மாதிரியாகவும் சாதனை படைத்தவர். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல சமுதாயத்தையே மாற்றுவாள். ஒரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் நாட்டு சக்தியாக மாறுவாள். அதுபோல ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுத்தால் அவள் ஒரு வரலாற்றையே எழுதுவாள். அதை தான் நாம் அதிகாரம் அடைத்தல் என்போம். பெண்களுக்காகவே இயற்றப்பட்ட சட்டங்கள் இப்பொழுதும் இருந்து வருகிறது. மகளிர் பாதுகாப்பு சட்டம் 2005, தொழிலிடங்களில் பெண்களுக்கு தொல்லை எதிர்ப்பு சட்டம் 2013, மகளிர் பாதுகாப்பு மற்றும் உரிமை சட்டம், தன்மானத்தில் பெண்களுக்கு சமத்துவ உரிமை சட்டங்கள், பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு ஒழிப்பு தடுப்பு சட்டம் போன்ற அத்தனை சட்டங்களும் பெண்களுக்காகவே இயற்றப்பட்டது. பெண்களுக்கு சுயநிலை வாழ்வு என்பது அவளுடைய முடிவை அவளே எடுக்கும் திறன் கொண்டது. ஒரு பெண் அவள் வாழ்வதற்காக சக்தியை அவளே பெற வேண்டும். திருமணம், கல்வி, குடும்பம் அனைத்திலும் பெண்களின் முடிவே முக்கியமானதாகும். கல்வி குறைவு, குழந்தை திருமணம், வேலை வாய்ப்பின்மை, குடும்பத்திற்குள்ள அடிமை இவ்வனைத்தும் பெண்கள் இப்பொழுதும் சந்தித்து வரும் மிகப்பெரிய சவாலாகும். இச்சமூகத்தில் ஒரு பெண் அவள் கனவை நோக்கி ஓடினால் நாம் அவளுக்கு ஒளி வீச வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் பாசத்தின் வடிவம், சக்தியின் உருவம் மற்றும் மாற்றத்தின் வெளிச்சம். இத்துடன் நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.